ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் மேக்ஸ் அண்ட் சாப்டர் 1 பிளேஸ் வேல்யூ அண்ட் பீரியட்ஸ். ஓகேங்க. இப்போ உங்களுக்கு கொடுக்குற லார்ஜ் நம்பர்ஸோட வேல்யூ எப்படி குயிக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்தா குயிக்காக சொல்லிடலாம், ஒரு டபுள் டிஜிட் நம்பர் கொடுத்தா குயிக்காக சொல்லிடுவீங்க. இந்த மாதிரி 4 to 5 6 லார்ஜ் நம்பர்ஸ் கொடுக்கும்போது அதோட வேல்யூ எப்படி குயிக்காக சொல்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? இப்போது இங்கே இருக்கிற லார்ஜ் நம்பர் இதில் ஒவ்வொரு பிளேஸுக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ், ஃபிஃப்த் பிளேஸ், சிக்ஸ்த் பிளேஸ், ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 1. செகண்ட் பிளேஸோட வேல்யூ 10. தேர்ட் பிளேஸோட வேல்யூ 100. அதாவது ஒவ்வொரு பிளேஸோட வேல்யூலையும் நீங்கள் அந்த டிஜிட்டோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபோர்த்து பிளேஸோட வேல்யூ 1000. ஃபிஃப்த்து பிளேஸோட வேல்யூ 10,000. சிக்ஸ்த்து பிளேஸோட வேல்யூ lakh. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு நம்பரோட பிளேஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. 1, 10, 100, 1000, 10,000, lakh. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸோட வேல்யூ என்ன? 6 into 1 6. செகண்ட் பிளேஸ்ல என்ன டிஜிட் இருக்கு? 5. அதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்? செகண்ட் பிளேஸோட வேல்யூ 10 சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 50. தேர்டு பிளேஸோட வேல்யூ 100. அப்படின்னா தேர்டு பிளேஸ்ல இருக்கிற டிஜிட் என்ன? 1. அப்போ 100. ஃபோர்த் பிளேஸோடது 1000. அப்போ ஜஸ்ட் சிம்பிள் 8 ones are 8, ரைட்? தென் ரிமைன் 3 zeros அப்படியே இங்கே வந்துடும். கரெக்டுங்களா? தென் ஃபிஃப்த் பிளேஸோடது வேல்யூ என்ன? 10,000. This is also very simple. Okay, 4 into 1 4, balance 0, 4 zeros அப்படியே போட்டுக்கணும். ரைட்டா? தென் லாஸ்ட் சிக்ஸ்த் டிஜிட் 3. இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? 1 lakh சொல்லியிருக்கோம். ஸோ த சேம் 3 into 3, தென் ரிமைன் zeros அப்படியே போட்டுக்கணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற லார்ஜ் நம்பர்ஸோட ஒவ்வொரு பிளேஸோட வேல்யூஸையும் இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபைனலாக இதுக்கு என்ன ஆன்சர் வருது? இந்த பிளேஸோட வேல்யூ 3,48,156. ஓகே, இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்பர்ஸோட வேல்யூவை குயிக்காக சொல்லணும்னா இன்னொரு வழி சொல்கிறேன், கேட்டுக்கங்க. இப்போ உங்களுக்கு கொடுக்குற நம்பர் வந்து எக்ஸாம்பிள் 746ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது? 3 digits தான் இருக்குது. 1 2 3. ஓகேவா? 3 digits தான் இருக்கா? இப்போ 3 digitsனாவே அது எங்கே ஸ்டார்ட் ஆகும்? 100ல தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? 3 digits இருந்தாவே அது 100ல தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? அப்போ 7 into 100 746 ஈஸியாக உங்களால் சொல்லிட முடியும். சரி, இதுவே வந்து 4 digitsஆ இருந்தா இப்போ என்ன வரும்? 4 digitனா ஃபோர்த் டிஜிட் எங்க ஸ்டார்ட் ஆகும்? தௌசண்ட்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களால ஈஸியா சொல்லிட முடியும் 8272. கரெக்டா? இப்போ இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த பிளேஸ், அதாவது தேர்ட் பிளேஸ்னா 100ல ஸ்டார்ட் ஆகும், ஃபோர்த் பிளேஸ்னா 1000ல ஸ்டார்ட் ஆகும், ஃபிஃப்த் பிளேஸ்னா 10,000ல ஸ்டார்ட் ஆகும், சிக்ஸ்த் பிளேஸ்னா லேக்ல ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க மெமரியில் வச்சுக்கணும். அப்பதான் குயிக்கா உங்களால பார்த்ததும் சொல்ல முடியும். இன்னொன்று பார்க்கலாமா? நீங்களே இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 5 digits இருக்கு. ஃபிஃப்த் பிளேஸ். அப்போ ஃபிஃப்த் பிளேஸ்னா என்ன? 10,000ல ஸ்டார்ட் ஆகும். அப்போ 57,643.
ஓகேவா, குயிக்காக சொல்லிடலாம். ரைட், இப்போ பீரியட்ஸ் பார்க்கலாம் வாங்க. பீரியட்ஸ் கமா, அதாவது உங்களுக்கு கொடுக்குற டிஜிட்டில் எங்கே நீங்கள் இந்த பீரியட்ஸ் மாற்ற பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க, எங்கே யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ பார்த்தீங்களா, அதை ஒரு குரூப்பாக பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டூ நெக்ஸ்ட்டு அடுத்து வர ரெண்டு டிஜிட்ஸை ஒரு குரூப்பாக பிரிச்சுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 3 ஒரு குரூப்பாக பிரிச்சிட்டிங்க, அடுத்த 2 ஒரு குரூப்பாக பிரிச்சிட்டிங்க. இப்படி தான் மார்க் பண்ணணும் பீரியட்ஸை. ஸோ யூ கேன் ஈஸிலி கன்வெர்ட் தி நம்பர்ஸ் இன்டு த வேல்யூஸ். இந்த இடத்துல நீங்கள் குயிக்காக சொல்லிடலாமா? இப்போ பாருங்கள், 3,48,156 இந்த மாதிரி உங்களால் குயிக்காக சொல்லிட முடியும். ஓகே, ஐ ஹோப் இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களாகவே சில நம்பர்ஸை ரைட் பண்ணி அதுக்குண்டான வேல்யூஸை சொல்லி பார்த்துக்குங்க.